Good morning, students. Last class we have seen the karyotype. Up to karyotype we have seen what is chromosome, what are the types of chromosome அப்படின்றத பார்த்தோம். நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும் இல்லையா. ஸோ குரோமோசோம் அப்படின்றது என்னது, குரோமாட்டின் ரெட்டிகுலம் வந்து ரெடியூஸ் ஆகி கண்டென்ஸ்ட் ஆகி உருவாகக்கூடியது தான் குரோமோசோம். அதே மாதிரி அந்த குரோமோசோம்ஸில் தான் வந்து ஜீன்ஸ் ஆர் ப்ரெசன்ட் இன் த லீனியர் மேனர் இன் தி ஸ்பெசிஃபிக் பொசிஷன் ஆஃப் தி குரோமோசோம் அப்படின்னு படிச்சிருக்கோம். அடுத்தது அந்த டிஎன்ஏ ஸ்ட்ரக்சர் ஆஃப் டிஎன்ஏ அப்படின்றது என்னென்னா டைநியூக்ளிக் ஆசிட், அதாவது டிஆக்சிரிபோ நியூக்ளிக் ஆசிட் அப்படின்னா என்னென்னா இட் இஸ் அ ஹெரிடிட்டரி மெட்டீரியல் ஆஸ் இட் கண்டைன்ஸ் ஜெனட்டிக் இன்ஃபர்மேஷன். அதுதான் என்னது, இட் இஸ் எ ஹெரிடிட்டரி மெட்டீரியல். அதுதான் வந்து என்னது, ஜெனட்டிக் இன்ஃபர்மேஷன், அதாவது ஜீன்களை பெற்றிருக்கக்கூடியது. அதன் மூலமாக தான் வந்து என்ன ஆகும், the character of the parental character should be transmitted to their offspring. It is the most important constituent of chromosome. The most widely accepted model of DNA is double helical structure of James Watson and Francis Crick. அதாவது வாட்சன் அண்ட் கிரிக் டிஎன்ஏ மாடல் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது டிஎன்ஏல வந்து பி ஃபார்ம் டிஎன்ஏ, இசட் டிஎன்ஏ, சி டிஎன்ஏ அப்படின்னு 3 டைப்ஸ் இருக்குது. அதில் வந்து மோஸ்ட் அக்செப்டட் மாடல் வந்து என்ன அப்படின்னா வாட்சன் அண்ட் கிரிக் மாடல் ஆஃப் டிஎன்ஏ அப்படின்னு சொல்லுவாங்க. அது எப்படின்னா டபுள் ஹெலிக்ஸ் மாடல். அதாவது சிஹியா ஸோ டபுள் ஹெலிக்ஸ் அப்படின்றது என்னென்னா இரட்டை இலைகளால் ஆனது. இதுதான் வந்து என்னது டபுள் ஹெலிக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இதை முதல்ல இந்த டிஎன்ஏ மாடலில் சொன்னது யார் அப்படின்னா ஜேம்ஸ் வாட்சன் அண்டு ஃப்ரான்சிஸ் கிரிக். ஸோ தட் இட் இஸ் கால்டு வாட்சன் அண்ட் கிரிக் டிஎன்ஏ மாடல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா. ஸோ they proposed the 3-dimensional model of DNA on the basis of X-ray diffraction studies of DNA obtained by ரோசாலிண்ட் ஃப்ராங்க்லின் அண்ட் மௌரிஸ் வில்கின்ஸ். இவங்க முதல்ல என்ன பண்ணாங்க அப்படின்னா அந்த டிஎன்ஏக்கு நடுவில், அதாவது ஃபஸ்ட்டு ரோசாலிண்ட் ஃப்ராங்க்லின் அண்ட் மௌரிஸ் வில்கின்ஸ் அப்படின்றவங்க என்ன பண்ணாங்க, இந்த எக்ஸ் கதிர்வீச்சுகளை வந்து டிஎன்ஏக்கு நடுவில் செலுத்தினாங்க. அந்த மாதிரி செலுத்தும் பொழுது ஒரு 3D ஸ்ட்ரக்சர் மாதிரியான ஒரு அமைப்பு வந்து கிடச்சிது. அதை பேஸ் பண்ணி தான் வந்து இந்த வாட்சன் அண்ட் கிரிக் வந்து அந்த டிஎன்ஏ மூலக்கூறுகள் டிஆக்சி ரிபோ நியூக்ளிக் ஆசிடில் இருக்கக்கூடிய எதால் ஆனது அப்படின்றத வந்து எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. ஓகேவா. இன் அப்ரிசியேஷன் ஆஃப் their discoveries on the molecular structure of nucleic acids, வாட்சன், கிரிக் அண்ட் வில்கின்ஸ் வேர் அவார்டட் நோபல் ப்ரைஸ் ஃபார் மெடிசன் இன் 1962. ஸோ அவங்க அந்த டிஎன்ஏவில் இருக்கக்கூடிய மூலக்கூறு அமைப்புகளையும் அதை கண்டுபிடிச்சதுக்காகவும் அவங்களுக்கு வந்து என்ன பண்ணாங்க, நோபல் ப்ரைஸ் கொடுத்தாங்க 1962. ஃபஸ்ட்டு வந்து டிஎன்ஏ மாதிரியை வந்து கண்டுபிடிச்சது யார் அப்படின்னா ரோசலின் ஃப்ராங்க்லின் அண்டு மௌரிஸ் வில்கின்ஸ் அப்படின்றாங்க. அவங்க என்ன பண்ணாங்க, அந்த டிஎன்ஏ ஸ்ட்ரக்சரில் வந்து ஒரு 3D எக்ஸ்ரேஸை வந்து செலுத்தும் பொழுது அந்த எக்ஸ்ரேஷன் வந்து டிஃப்ராக்ஷன் ஆச்சு. டிஃப்ராக்ஷன் ஆகும் பொழுது 3-dimensional வியூ அவங்களுக்கு கிடச்சிது. அதை பேஸ் பண்ணி தான் வந்து ஸ்ட்ரக்சர் ஆஃப் டிஎன்ஏவை வந்து முதல்ல சொன்னாங்க. யார் சொன்னது, ஜேம்ஸ் வாட்சன் அண்ட் ஃப்ராங்க்லின் கிரிக். ஸோ தட் இட் இஸ் கால்டு வாட்சன் அண்ட் கிரிக் மாடல் ஆஃப் டபுள் ஹெலிக்ஸ் டிஎன்ஏ. ஏன் டபுள் ஹெலிக்ஸ் அப்படின்றோம் அப்படின்னா இது வந்து என்னது, இரட்டை இலைகளால் ஆனது. இது ஒரு ஹெலிக்ஸ், இது ஒரு ஹெலிக்ஸ். ஓகேவா. ஸோ தட் இட் இஸ் கால்டு டபுள் ஹெலிக்ஸ் மாடல் ஆஃப் டிஎன்ஏ. ஸோ இந்த டிஎன்ஏ மாலிகுலில் என்ன கெமிக்கல் காம்போசிஷன்ஸ் இருக்கும் அப்படின்னா சிஹியா. ஸோ டிஆக்சிரிபோ நியூக்ளிக் ஆசிட் அப்படின்றது டிஎன்ஏ அப்படின்றது வந்து இட் இஸ் எ லார்ஜ் மாலிக்யூல் கன்சிஸ்டிங் ஆஃப் மில்லியன்ஸ் ஆஃப் நியூக்ளியோடைட்ஸ். நியூக்ளியோடைட் அப்படின்றது நம்ம 9th படிச்சிருக்கோம் இல்லையா. நியூக்ளியோடைட் அப்படின்னா என்ன இருக்கும், சுகர் இருக்கும், ப்ளஸ் நைட்ரோஜினஸ் பேஸ் இருக்கும், ப்ளஸ் பாஸ்பேட் இருக்கும். இதுதான் வந்து என்னது நியூக்ளியோடைடு. இது எல்லாமே சேர்ந்தது வந்து நியூக்ளியோடைடு. நியூக்ளியோசைடு அப்படின்னா என்னென்னா சுகர் ப்ளஸ் நைட்ரோஜினஸ் பேஸ் சேர்ந்தது நியூக்ளியோசைடு. அது கூட ஒரு பாஸ்பேட் மூலக்கூறு சேர்ந்தால் அது வந்து நியூக்ளியோடைடு. இப்போ இந்த டிஎன்ஏ அப்படின்றது என்னென்னா இட் இஸ் மேட் அப் ஆஃப் பாலிநியூக்ளியோடைடு ஸ்ட்ரக்சர். பாலிநியூக்ளியோடைடு அப்படின்னு என்னென்னா பல நியூக்ளியோடைடுகள் இணைந்து உருவானது தான் இந்த DNA. Okay, so it is a backbone of DNA is polynucleotide. ஸோ இதில் என்ன சுகர் மாலிகுல்ஸ் நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் இல்லையா. நியூக்ளியோடைட் அப்படின்றது என்னது, சுகர் ப்ளஸ் நைட்ரோஜினஸ் பேஸ் ப்ளஸ் பாஸ்பேட். ஸோ இதில் என்ன சுகர் இருக்கும் அப்படின்னா டிஆக்சி ரிபோஸ் சுகர். சுகர் வந்து சுகர் காம்போனண்ட் வந்து டிஆக்சி ரிபோஸ் இருக்கும். நைட்ரோஜினஸ் பேஸ் அப்படின்னாக்குள்ளார நைட்ரஜன் காரங்கள் அப்படின்னா என்ன இருக்கும் அப்படின்னா there are 2 types of nitrogenous bases in DNA, purine and pyrimidines. What are they? Purines and pyrimidines. Purines அப்படின்னா என்னென்னா
see here there are two types of nitrogenous base, purine and pyrimidine. purine அப்படின்றது எது சேர்ந்தது அப்படின்னா அடினைனும் குவானைனும் சேர்ந்தது பியூரைன். பைரிமிடின் அப்படின்றது சைட்டோசினும் தயமினும் சேர்ந்தது பைரிமிடின். ஸோ இந்த நைட்ரோஜினஸ் பேஸ் இருக்கும் ப்ளஸ் பாஸ்பேட் குரூப். ஓகே, ஸோ ப்ளஸ் பாஸ்பேட் தொகுதி ஒரு பாஸ்பேட் தொகுதி, இது மூணும் சேர்ந்தது தான் வந்து ஒரு நியூக்ளியோடைடு. இந்த மாதிரி பல நியூக்ளியோடைடுகள் இணைந்து தான் என்ன உருவாக்கும், டிஎன்ஏவோட அமைப்பை உருவாக்கும். ஓகேவா? ஸோ அப்போ என்ன இருக்கும் அப்படின்னா ஒரு சுகர் இருக்கும், டிஆக்சிரிபோஸ் சுகர் இருக்கும், ஒரு நைட்ரஜன் பேஸ். அதாவது அடினைன் வந்து எப்பயுமே தயமினோடையும் குவானைன் வந்து எப்பயுமே சைட்டோசின், ஒரு பியூரினும் ஒரு பைரிமிடின் ஒரு பாஸ்பேட் இருக்கும். ஸோ அந்த ஒரு பியூரின் வந்து அடினைனாக இருந்தது அப்படின்னா அதுக்கு ஈக்குவலாக என்ன இருக்கும், தயமின் வந்து இருக்கும். ஓகேவா? ஸோ இந்த அதுக்கப்புறம் பாஸ்பேட் இருக்கும். இந்த தான் வந்து ஒரு நியூக்ளியோடைடு. இந்த மாதிரி பல நியூக்ளியோடைடுகள் இணைந்து உருவாகக்கூடியது தான் வந்து டிஎன்ஏ ஸ்ட்ரக்சர். ஸோ அப்போ கெமிக்கல் காம்போசிஷன் ஆஃப் டிஎன்ஏ மாலிகுல் அப்படின்றது என்னது, இட் இஸ் மேட் அப் ஆஃப் polynucleotide. Polynucleotide is nothing but sugar plus nitrogenous base plus phosphate group. அந்த சுகரில் என்ன மாலிகுல்ஸ் இருக்கும், deoxyribose sugar இருக்கும். nitrogenous base it is divided into two. What are they? Purines and pyrimidines. Purines அப்படின்னா என்னது, அடினைனும் குவானைனும் purines. pyrimidines அப்படின்றது சைட்டோசின் அண்டு தயமின் ப்ளஸ் பாஸ்பேட் குரூப். ஓகே, ஸோ இப்போ நியூக்ளியோசைடுனா நம்ம என்ன சொல்லியிருக்கிறோம், நைட்ரஜன் பேஸ் ப்ளஸ் சுகர் வந்து நியூக்ளியோசைடு. ஓகே, ஸோ இங்கே இருக்குது பாருங்கள், நியூக்ளியோசைடு அண்ட் நியூக்ளியோடைடு அப்படின்னா, நியூக்ளியோசைடு அப்படின்னா என்ன சொல்லியிருக்கோம், நைட்ரஜன் பேஸ் அண்ட் சுகர் சேர்ந்தது நியூக்ளியோசைடு. அது கூட ஒரு நியூக்ளியோசைடோட ஒரு பாஸ்பேட் தொகுதி சேர்ந்தது அப்படின்னா நியூக்ளியோடைடு. ஓகேவா? ஸோ அந்த வாட்சன் அண்ட் கிரிக் மாடல் ஆஃப் டிஎன்ஏ, இதில் வந்து உங்களுக்கு கெமிக்கல் காம்போசிஷன் இது எல்லாமே இம்பார்ட்டன்ட். வாட்சன் அண்ட் கிரிக் மாடல் ஆஃப் டிஎன்ஏ அப்படின்னு ஏன் அதை சொல்கிறோம் அப்படின்னா, முதல்ல ஜேம்ஸ் வாட்சன் அண்ட் ஃப்ரான்சிஸ் கிரிக் அப்படின்றவர் தான் இந்த 3 டைமென்ஷனல் டிஎன்ஏ மாடலை கண்டுபிடிச்சனால இதுக்கு என்ன பேர், வாட்சன் அண்ட் கிரிக் மாடல் ஆஃப் டபுள் ஹெலிக்ஸ் டிஎன்ஏ அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வந்து see that picture. ஸோ இங்கே வந்து என்ன இருக்குது அப்படின்னா, டிஎன்ஏ அப்படின்றது DNA molecule consists of 2 polynucleotide chains. 2 polynucleotide chains, 2 polynucleotide chainகளால் ஆனது. அதே மாதிரி these chains form a double helix structure with 2 strands with run anti-parallel to one another. இதுதான் வந்து என்னது, இது வந்து 2 பாலிநியூக்ளியோடைடு வரிசைகளால் ஆனது. அது ரெண்டுமே வந்து என்ன இருக்கும் அப்படின்னா ஒன்றோடு ஒன்று எதிராக இருக்கும். அதாவது இந்த மாதிரி 2 ஆன்டி பேரலல் ஹெலிக்ஸ், டபுள் ஹெலிக்ஸாக ஃபார்ம் ஆகும். ஓகேவா? ஸோ ஆன்டி பேரலல் ஹெலிக்ஸ் அப்படின்னா என்னென்னா, இது வந்து சப்போஸ் 3 டேஷாக இருந்து இதோட எண்டு 5 டேஷாக இருந்தால் அனதர் சைடில் வந்து 5 டேஷ்லேருந்து 3 டேஷ் இப்படி ஆப்போசிட்டில் வந்து இருக்கும். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து என்னது, ஆன்டி பேரலல் நியூக்ளியோடைடு. ஓகேவா? டபுள் ஹெலிக்ஸ் மாடல்ஸ். அதே மாதிரி நைட்ரோஜினஸ் பேசஸ் இந்த சென்டர் ஆர் லிங்க்டு டு சுகர் பாஸ்பேட் யூனிட்ஸ் விச் ஃபார்ம் தி பேக் போன் ஆஃப் டிஎன்ஏ. ஸோ இதுக்கு நடுவில் என்ன இருக்குது, இந்த 2 ஹெலிக்ஸ்க்கும் நடுவில் வந்து என்ன இருக்குது, நைட்ரோஜினஸ் பேசஸ் இருக்குது. ஸோ இந்த நைட்ரோஜினஸ் பேசஸ் அப்படின்றது தான் வந்து என்னது, நியூக்ளியோடைடு ஃபார்ம் ஆகும். அதாவது இங்கே பாஸ்பேட் இருக்கும், இங்கே சுகர் இருந்தது அப்படின்னா நடுவில் வந்து நைட்ரோஜினஸ் பேசஸ் இருக்கும். அதே மாதிரி இங்கே சுகர், இங்கே நைட்ரோஜினஸ் பேஸ் பாஸ்பேட் இருந்ததுன்னா இங்கே வந்து நைட்ரோஜினஸ் இருக்கும். ஸோ இதுதான் வந்து என்னது, பேக் போன் ஆஃப் தி டிஎன்ஏ. ஓகே, தென் எப்படி அது பேர் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, pairing between the nitrogenous base is very specific and it is always between purine and pyrimidine linked by hydrogen bonds. அந்த பேரிங் வந்து எப்படி இருக்கும்னா, பியூரினுக்கும் பைரிமிடினுக்கும் நடுவில் தான் வந்து பேரிங் ஆகும். ஓகேவா? அது எதன் மூலமாக இணைக்கப்பட்டிருக்கும் அப்படின்னா ஹைட்ரஜன் பாண்ட், கோவேலன்ட் பாண்டுன்னு சொல்லுவோம் இல்லையா, அது மாதிரி ஹைட்ரஜன் பாண்ட்ஸ். ஸோ அடினைன் லிங்க்ஸ் ஆல்வேஸ் வித் தயமின், அதே மாதிரி குவானைன் வித் ஆல்வேஸ் லிங்க் வித் தி சைட்டோசின். ஸோ ஓகேவா? ஸோ இதில் எது பியூரின் அப்படின்னு சொன்னோம், அடினைனும் குவானைனும் பியூரின். இட் இஸ் ஆல்வேஸ் பேரிங் வித் தி பைரிமிடின். ஓகே, ஸோ அடினைனுக்கும் தயமினுக்கும் இடையில் வந்து டபுள் ஹைட்ரஜன் பாண்ட், இரட்டை லிங்க் இருக்கும். ஹைட்ரஜன் பாண்ட்ஸ் டபுள் 2 ஹைட்ரஜன் பாண்ட்ஸ் இருக்கும். அதே மாதிரி குவானைனுக்கும் சைட்டோசினுக்கும் நடுவில் 3 ஹைட்ரஜன் பாண்ட்ஸ் இருக்கும், 3 ஹைட்ரஜன் பாண்ட்ஸ் இருக்கும். ஸோ அப்போ எப்படி இருக்கும் அப்படின்னா, ஒரு நியூக்ளியோடைடு ஸ்ட்ரக்சர் அப்படின்னா என்ன இருக்கும், ஃபஸ்ட்டு டிஆக்சிரிபோஸ் சுகர் இருக்கும், ப்ளஸ்
அடினைன் இருக்கும், டபுள் பாண்ட் இருக்கும், தென் தயமின் இருக்கும் ப்ளஸ் பாஸ்பேட். அடுத்தது பாஸ்பேட் இருக்கும் ப்ளஸ் குவானைன், ட்ரிபிள் பாண்ட், சைட்டோசைன் ப்ளஸ் சுகர். ஸோ இந்த மாதிரி பல நியூக்ளியோடைடுகள் இணைந்து தான் என்ன பண்ணும், ஒரு டிஎன்ஏ ஸ்ட்ராண்டை உருவாக்கும். அதுதான் வந்து டபுள் ஹெலிக்ஸ் ஸ்ட்ரக்சர் ஆஃப் டிஎன்ஏ. ஓகே, நெக்ஸ்ட் வந்து திஸ் இஸ் கால்டு காம்ப்ளிமெண்ட்ரி பேஸ் பேரிங். இதுக்கு என்ன பேர் அப்படின்னா காம்ப்ளிமெண்ட்ரி பேஸ் பேரிங் அப்படின்னு பேர். நெக்ஸ்ட்டு ஹைட்ரஜன் பாண்ட் பிட்வீன் த நைட்ரோஜனஸ் பேஸ் மேக்ஸ் த டிஎன்ஏ மாலிகுல் ஸ்டேபிள். ஸோ எதனால் வந்து இந்த அடினைனுக்கும் தயமினுக்கும் குவானைனுக்கும் சைட்டோசினுக்கு நடுவில் இந்த ஹைட்ரஜன் பாண்ட் இருக்குது அப்படின்னா இது வந்து என்ன பண்ணும், இந்த டிஎன்ஏவோட தளம் இருக்கு இல்லையா, அதாவது அதோட அந்த பாண்டு வந்து டிஎன்ஏ மாலிகுல் வந்து நல்ல நிலைப்புத்தன்மையுடையதாக இருக்கிறதுக்காக அந்த ஹைட்ரஜன் பாண்ட் யூஸ் ஆகும். தென் ஈச் டர்ன் ஆஃப் த டபுள் ஹெலிக்ஸ் இஸ் 34 ஆம்ஸ்ட்ராங். தெர் ஆர் 10 பேஸ் பேர்ஸ் இன் ஏ கம்ப்ளீட் டர்ன். ஸோ இங்கே இருக்கு இல்லையா, ஸோ இங்கே பாருங்கள், ஒரு 10 நியூக்ளியோடைடுக்கு நடுவுலையும் வந்து 3.4 நானோமீட்டரில் வந்து இது இரட்டை இலைகள் அப்படின்றதுனா இட் வில் பி ரொட்டேட் இன் த ரைட் ஆங்கிள். இப்போ கம்பி சுருளெல்லாம் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி ஒன்றோட ஒன்று சுற்றும் பொழுது நம்மளுக்கு என்ன கிடைக்கிது, அந்த ஹெலிக்கல் மாடல் கிடைக்கும். ஓகேவா, அந்த டிஎன்ஏ டபுள் ஹெலிக்ஸ் மாடல், அதாவது காயில் லைக் ஸ்ட்ரக்சர்ஸ் கிடைக்கும். ஓகேவா, ஸோ ஈச் டர்ன் ஆஃப் டபுள் ஹெலிக்ஸ் இஸ் 34 ஆம்ஸ்ட்ராங். அதாவது ஒவ்வொரு 34 ஆம்ஸ்ட்ராங்குக்கும் நடுவில் வந்து என்ன இருக்கும் அப்படின்னா ஒரு ஹெலிக்கல் ஸ்ட்ரக்சர், ஒரு 0.34 நானோமீட்டர், அதாவது இந்த ஒரு சுருள் மாதிரி, அதாவது வலதுபுறமாக சுற்றக்கூடியதாக இருக்கும். அந்த ஒவ்வொரு 3.4 நானோமீட்டருக்கு நடுவுலையும் 10 நியூக்ளியோடைட்ஸ் இருக்கும். அதாவது இந்த மாதிரி ஒரு ரெட்டை இருக்குது அப்படின்னா ஒரு 10 நியூக்ளியோடைடு இருக்கும். அந்த 10 நியூக்ளியோடைடுக்கு ஒரு சுற்றும், அதுக்கப்புறம் திருப்பி ஒரு 10 நியூக்ளியோடைடு இருக்கும். ஓகேவா, தென் த நியூக்ளியோடைட்ஸ் இன் எ ஹெலிக்ஸ் ஆர் ஜாயின் டுகெதர் பை பாஸ்போ டைஎஸ்டர் பாண்ட்ஸ். இந்த நியூக்ளியோடைடு வந்து பாஸ்போ டைஎஸ்டர், அதாவது பாஸ்பேட் தொகுதிகளால் இணைக்கப்பட்டிருக்கு அப்படின்னா. ஓகேவா, திஸ் இஸ் தி டபுள் ஹெலிக்ஸ் மாடல் ஆஃப் டிஎன்ஏ ஸ்ட்ரக்சர். ஹவ் யூ அண்டர்ஸ்டுட்? ஸோ இது வந்து உங்களுக்கு டபுள் ஹெலிக்ஸ் மாடல் ஆஃப் டிஎன்ஏ ஸ்ட்ரக்சர் அப்படின்னக்குள்ள இந்த 7 பாயிண்ட்டு எழுதி என்ன பண்ண, இந்த டயக்ராம் வரையணும். ஓகேவா, நெக்ஸ்ட்டு வந்து இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள், நியூக்ளியோடைட்ஸ் இன் டிஎன்ஏ. ஸோ நியூக்ளியோடைடு எப்படி இருக்கும் அப்படின்னா, ஒரு நியூக்ளியோடைடு அப்படின்றது சுகர் இருக்குது, சைட்டோசின் அண்ட் குவானைன், ட்ரிபிள் பாண்ட் இருக்குது, சுகர் இருக்குது. ஓகேவா, இது வந்து என்னது நியூக்ளியோடைட்ஸ். அதே மாதிரி சுகர், அடினைன், தயமின், சுகர். ஸோ இது வந்து என்ன இருக்கும் அப்படின்னா சுகர், சைட்டோசின் இந்த மாதிரி மாற்றி இருக்குது. இந்த இடத்துல வந்து என்ன இருக்குது, பாஸ்பேட் தொகுதி இருக்குது. ஓகேவா, ஸோ அப்போ சுகர், நைட்ரோஜினஸ் பேஸ் ப்ளஸ் பாஸ்பேட் இந்த மாதிரி இருக்கக்கூடியது, இதுதான் அமைப்புக்கு பேர் தான் வந்து என்னது டிஎன்ஏ ஸ்ட்ராண்ட்ஸ். ஆன்டி பேரலல் டிஎன்ஏ ஸ்ட்ராண்ட்ஸ் அப்படின்றது என்ன அப்படின்னா மாறி இருக்கும் பாரு, இங்கே தயமின், இங்கே அடினைன் இருந்தால் இங்கே குவானைன், சைட்டோசின். அதே மாதிரி ஆப்போசிட் 3' அண்டு 5' சொன்னோடனே அதுதான் வந்து ஆன்டி பேரலல். ஸோ இதில் வந்து இது அடுத்தது உங்களுக்கு இந்த மோர்டுனோவில் பாருங்கள், சர்காஃப் ரூல் அப்படின்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. சர்காஃப் ரூல் அப்படின்றது என்னென்னா இட்ஸ் எ டிஎன்ஏ பேர். எர்வின் சர்காஃப் அப்படின்றவர் டிஎன்ஏ வந்து அதோட ப்ரொப்போர்ஷன், அதாவது என்ன சொல்லியிருக்காருன்னா அடினைன் ஆல்வேஸ் பேர் வித் த தயமின், அதே மாதிரி குவானைன் ஆல்வேஸ் பேர் வித் தி சைட்டோசின் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இது ஒரு விதி சொல்லியிருக்காரு. அதே மாதிரி அடினைன் வந்து அடினைன் ப்ளஸ் தயமினோட வேல்யூவும் குவானைன் ப்ளஸ் சைட்டோசினோட வேல்யூவும் நாட் ஈக்குவல் அப்படின்னு சொல்லுவார். அதாவது அடினைன் எப்பயுமே வந்து என்னவா மாறும், தயமினோட தான் வந்து பேர் ஆகும். அதாவது அடினைன் ஆல்வேஸ் பேர் வித் தி தயமின் ஆஸ் வெல் அஸ் குவானைன் ஆல்வேஸ் பேர் வித் தி சைட்டோசின். ஓகேவா, ஆனால் இதோட டோட்டல் அமௌண்ட் வந்து என்னவா இருக்காது, நாட் ஈக்குவல் இருக்காது. அதுதான் வந்து சர்காஃப் லா அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா, சி the proportion of adenine is always equal to that of thymine. அதாவது அடினைனும் தயமினும் ஈக்குவலாக இருக்கும், குவானைனும் சைட்டோசினும் ஈக்குவலாக இருக்கும். ஆனால் இந்த ரெண்டு கூட்டமைப்பும் வந்து நாட் ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா, இது இஸ் கால் சர்காஸ் லா. உங்களுக்கு அந்த லாலாம் கொடுக்கல, ஜஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க போதும். ஹையர் ஸ்டாண்டர்டில் வந்தீங்கன்னா சர்காஃப் லா தனியாக வந்து கொஸ்டினாக இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து டிஎன்ஏ ரிப்ளிகேஷன்ஸ். டிஎன்ஏ எப்படி வந்து படி எடுக்கும் அப்படின்னு சொல்கிறது. அதாவது ரிப்ளிகேஷன் அப்படின்னா என்னென்னா டிஎன்ஏ வந்து என்ன ஆகும், இன்னொரு டிஎன்ஏவாக வந்து நம்ம படியெடுத்தல் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அதுதான் வந்து ரிப்ளிகேஷன் அப்படின்றது. புதிய டிஎன்ஏ ஸ்ட்ராண்ட் எப்படி உருவாகும் அப்படின்றது தான் வந்து டிஎன்ஏ ரிப்ளிகேஷன்ஸ்.
ஸோ இந்த டிஎன்ஏ ரிப்ளிகேஷன் இஸ் நத்திங் பட் is one of the basic process that occurs within a cell. DNA molecule produces exact copies of its own structure during replication process. அது என்ன பண்ண அப்படின்னா இது வந்து பேசிக் செல்லில் நடக்கக்கூடிய ஒரு அடிப்படை என்னது ப்ராசஸ் தான். இது என்ன பண்ணும் அப்படின்னா ஒரு டிஎன்ஏ வந்து ரிப்ளிகேஷன் முடிஞ்ச உடனே அதே மாதிரியான இன்னொரு டிஎன்ஏ காப்பியை ப்ரொடியூஸ் பண்ணக்கூடியது. அதுதான் வந்து டிஎன்ஏ ரிப்ளிகேஷன், தமிழில் டிஎன்ஏ படி எடுத்தல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? The two strands of a DNA molecule have complementary base pairs. The nucleotides of each strand provide the information needed to produce its new strand. Thus, two resulting daughter cells contain exactly the same genetic information as the parent cell. DNA replication involves the following steps. என்ன ஆகும் அப்படின்னா இந்த டூ ஸ்ட்ராண்ட்ஸில் டிஎன்ஏல இருக்கக்கூடிய அந்த டூ ஸ்ட்ராண்ட்ஸ்லேயும் வந்து டிஎன்ஏ மாலிக்யூலில் வந்து காம்ப்ளிமெண்ட்ரி பேஸ் பேர்ஸ் இருக்கும். பேஸ் பேர் அப்படின்றது என்னது? நம்ம நைட்ரோஜினஸ் பேஸ் அதே மாதிரி தான் சொல்கிறோம் பேஸ் பேர் அப்படின்னு. அதாவது அடினைன், தைமின், குவானைன், சைட்டோசின் சொல்கிறோம் இல்லையா? அது வந்து என்ன ஆகும் அப்படின்னா புதுசாக ஒரு ஸ்ட்ராண்ட் உருவாச்சுன்னா அதே சேம் இன்ஃபர்மேஷன் அதுவும் வந்து இட் இஸ் மேட் அப் ஆஃப் நியூக்ளியோடைடு இல்லையா? அப்போ சுகர் ப்ளஸ் நியூக்ளியோடைடு ப்ளஸ் பாஸ்பேட் தொகுதி இணையிடுவாங்க. அப்போ புதுசாக உருவாகக்கூடியதுக்கும் இந்த சேம், அதாவது பேரன்ஷியல் மாதிரி நியூக்ளியோடைடு ஹெலிக்ஸ் வந்து உருவாகும். ஓகேவா? ஸோ அதுக்கு தான் வந்து என்னென்ன ஃபாலோயிங் ஸ்டெப்ஸ் இருக்குது அப்படின்றது தான் வந்து எதன் மூலமாக அந்த புதுசாக உருவாகிற ஸ்டெப்ஸ் உருவாகுன்றதை பாருங்கள். ஃபஸ்ட்டு ஆரிஜின் ஆஃப் ரிப்ளிகேஷன்ஸ். ஃபஸ்ட்டு இங்கே பாருங்கள், டயக்ராமில் ஆரிஜின் ஆஃப் ரிப்ளிகேஷன் அப்படின்றது த ஸ்பெசிஃபிக் பாயிண்ட்ஸ் ஆன் த டிஎன்ஏ வேர் த ரிப்ளிகேஷன் பிகின்ஸ் இஸ் த சைட் ஆஃப் ஆரிஜின் ஆஃப் ரிப்ளிகேஷன். The two strands open and separate at this point forming the replication fork. அதாவது எந்த பகுதியில் வந்து டிஎன்ஏ ரிப்ளிகேஷன் ஆகணுமோ அந்த பகுதிக்கு வந்து ரிப்ளிகேஷன் சைட் அப்படின்னு பேர். ஓகேவா? சைட் ஆஃப் ஆரிஜின் ஆஃப் ரிப்ளிகேஷன், அதாவது எந்த பகுதியிலேருந்து டிஎன்ஏ அப்படின்றது என்ன சொன்னோம்? இரட்டை இலை மாதிரி அப்படின்னு சொன்னோம் இல்லையா? ஸோ இப்போ இதுதான் வந்து இரட்டை இலை மாதிரி அப்படின்னா இந்த மாதிரி ஒரு டிஎன்ஏ ஸ்ட்ரக்சர் இருக்கும் இல்லையா? ஸோ இப்போ இந்த சைட்லேருந்து இந்த இடத்துல இருந்து டிஎன்ஏ வந்து படி எடுக்கணும் அப்படின்னா என்ன ஆகும்? இந்த இடத்துல வந்து இரண்டும் பிரியும், இந்த மாதிரி பிரியும். ஓகேவா? ஸோ இந்த ஸ்பேஸுக்கு தான் பேர் என்னது? சைட் ஆஃப் ஆரிஜின்னு பேர். இந்த டூ ஸ்ட்ராண்ட்ஸும் ஓப்பன் ஆகி செப்பரேட் ஆகும். அந்த பாயிண்ட்டுக்கு என்ன அப்படின்னு பேர்? ரிப்ளிகேஷன் ஃபோர்க். ஃபோர்க் அப்படின்னா என்ன? நம்ம நூடுல்ஸ் எல்லாம் சாப்பிட இந்த மாதிரி ஒரு ஃபோர்க் யூஸ் பண்ணுறோம் இல்லையா? ஸோ அதுதான் வந்து ரிப்ளிகேஷன் ஃபோர்க். ஸோ இந்த இடத்துல வந்து இருக்கக்கூடிய இந்த அமைப்புக்கு பேர் தான் வந்து என்னது? ரிப்ளிகேஷன் ஃபோர்க். அந்த ரிப்ளிகேஷன் ஃபோர்க் எப்படி உருவாகும் அப்படின்னா the enzyme called helicase bind the origin of replication site. Helicase separates the two strands of the DNA. The enzyme called topoisomerase separates the double helix above the replication fork. அதாவது இந்த இடத்துல இருக்கு இல்லையா, இந்த டோப்போஐசோமரேஸ் அப்படின்ற என்சைம் வந்து என்ன பண்ணும்? இங்கே இருக்கக்கூடிய டிஎன்ஏ ஸ்ட்ராண்ட்ஸை வந்து 2 இலைகளாக தனித்தனியாக பிரிக்கும். ஸோ அதனால் உருவாகக்கூடியது தான் வந்து என்னது? ரிப்ளிகேஷன் ஃபோர்க். ஓகே, ஸோ எந்த என்சைம் வந்து செப்பரேட் பண்ணுது? Topoisomerase separates the double helix above the replication fork and remove the twist formed during unwinding process. Each of the separated DNA strands function as a template. ஓகேவா? ஸோ இது என்ன ஆகும் அப்படின்னா டோப்போஐசோமரேஸ் அப்படின்ற ஒரு என்சைம் வந்து என்ன பண்ணும்? டிஎன்ஏ ஸ்ட்ராண்ட் இரட்டை இலைகளை வந்து என்ன ஆகும்? அந்த ரிப்ளிகேஷன் சைட்டில் இருந்து தனித்தனி இலைகளாக பிரிக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு வந்து இங்கே வந்து என்ன ஆயிடுது? ரிப்ளிகேஷன் டோப்போஐசோமரஸ்னால இதுதான் வந்து என்னது? ரிப்ளிகேஷன் ஃபோர்க். அந்த அமைப்புக்கு கீழே வந்து 2 தனித்தனி இலைகளாக டிஎன்ஏ ஸ்ட்ராண்ட்ஸாக மாறிடும். நெக்ஸ்ட்டு ஃபார்மேஷன் ஆஃப் டிஎன்ஏ ப்ரைமர். ஃபார்மேஷன் ஆஃப் டிஎன்ஏ ப்ரைமர் அப்படின்றது அண்ட் ஆர்என்ஏ ப்ரைமர் இஸ் எ ஷார்ட் செக்மெண்ட் ஆஃப் RNA nucleotide. The primer is synthesized by the DNA template close to the origin of replication site. அதாவது RNA ப்ரைமர் இங்கே இருக்கு இல்லையா, இந்த RNA ப்ரைமர் அப்படின்றது RNA நியூக்ளியோடைடில் இருக்கக்கூடிய ஒரு ஷார்ட் செக்மெண்ட், ஒரு சிறிய துண்டு RNA நியூக்ளியோடைடு. RNA நியூக்ளியோடைட்னால் என்ன இருக்கும்? அதுலேயே வந்து என்னவாக இருக்கும் அப்படின்னா சுகர் இருக்கும். அந்த சுகர் வந்து ரிபோஸ் சுகராக இருக்கும். இங்கே வந்து டிஆக்சி ரிபோஸ் சுகராக இருக்குது டிஎன்ஏல, அங்கே வந்து ரிபோஸ் சுகராக இருக்கும் ப்ளஸ் நைட்ரோஜனஸ் பேஸ் ப்ளஸ் பாஸ்பேட். ஓகேவா? அதில் இருக்கக்கூடிய அந்த RNA நியூக்ளியோடைடில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்மால் செக்மெண்ட் தான் வந்து RNA ப்ரைமர். The primer is synthesized by DNA template close to the origin of replication site. அந்த replication siteக்கு
பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த டிஎன்ஏ நியூக்ளியோடைட்லேருந்து ஆர்என்ஏ ப்ரைமர் வந்து உருவாகும். ஓகேவா? அடுத்தது synthesis of new complementary strand from the parent strand. After the formation of RNA primer, nucleotides are added with the help of an enzyme DNA polymerase, and a new complementary strand of DNA is formed from each of the parent strand. The synthesis of unidirectional. ஸோ என்ன ஆகும் அப்படின்னா டிஎன்ஏ பாலிமரேஸ் இருக்கு இல்லையா, இந்த ஆர்என்ஏ ப்ரைமர் அப்படின்றது இங்கே இருக்கு இல்லையா, இதுதான் வந்து டிஎன்ஏ பாலிமரேஸ். ஓகேவா? ஸோ இந்த ஆர்என்ஏ ப்ரைமர் வந்து இந்த டிஎன்ஏ பாலிமரேஸின் வழியாக செல்லும் பொழுது இது வந்து ஏற்கனவே இருக்கக்கூடிய ஓல்டு ஸ்ட்ராண்டு. ஓகேவா? ஸோ இந்த ஆர்என்ஏ ப்ரைமர் வந்து இந்த டிஎன்ஏ பாலிமரேஸின் மூலமாக செல்லும் பொழுது புதிதாக ஒரு நியூக்ளியோடைட் சீக்வன்ஸ் உருவாகும். இந்த பக்கம் ஒன்று உருவாகும், இந்த பக்கம் ஒன்று உருவாகும். Have you understood? So after the formation of RNA primer, nucleotide are added with the help of the enzyme DNA polymerase, and a new complementary strand of DNA is formed from each of the parent strand. The synthesis of unidirectional. இது வந்து ஒரே டைரக்ஷனில் இருக்குது. அதாவது யூனிடைரக்ஷனல் அப்படின்னக்குள்ளார இந்த டிஎன்ஏ ப்ரைமரின் வழியாக ஆர்என்ஏ ப்ரைமேஸ் செல்லும் பொழுது ஒரு ஸ்ட்ராண்ட் உருவாகும். ஓகேவா? அந்த ஸ்ட்ராண்ட் அப்படின்றது என்னது? இலைகள் மாதிரியான அமைப்பு. இன் ஒன் ஸ்ட்ராண்ட் த டாட்டர் ஸ்ட்ராண்ட் சிந்தசிஸ்ட் ஆஸ் கண்டினியூஸ் ஸ்ட்ராண்ட் விச் இஸ் கால்டு லீடிங் ஸ்ட்ராண்ட். ஸோ இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா இதில் கவனி. ஸோ இங்கே வந்து என்ன உருவாயிருச்சு? ஆர்என்ஏ ப்ரைமர் உருவாயிருச்சு. இந்த இடத்துல டிஎன்ஏ பாலிமரேஸ் உருவாயிருச்சு. இது வந்து ஓல்டு ஸ்ட்ராண்ட், ஏற்கனவே இருக்கக்கூடிய பேரண்டியில் இருக்கக்கூடிய ஓல்டு ஸ்ட்ராண்ட். இந்த ஆர்என்ஏ பாலிமரேஸ் வந்து டிஎன்ஏ ப்ரைமரின் வழியாக செல்லும் பொழுது என்ன உருவாகும்? நியூ ஸ்ட்ராண்ட் வந்து ஃபார்மேஷன் ஆகும். நியூ ஸ்ட்ராண்ட் வந்து ஃபார்ம் ஆகும். ஓகேவா? நியூ ஸ்ட்ராண்ட் ஃபார்ம் ஆகும் பொழுது என்ன ஆகும் அப்படின்னா அந்த நியூ ஸ்ட்ராண்டுக்கு பேர் என்ன அப்படின்னா கண்டினியூஸாக ஒரு நியூ ஸ்ட்ராண்டு உருவாகும். அந்த நியூ ஸ்ட்ராண்டுக்கு பேர் லீடிங் ஸ்ட்ராண்ட். வாட் இஸ் தட்? leading strand. In other strand, short segments of DNA are synthesized. அந்த அதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடியது வந்து என்ன அப்படின்னா அதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஸ்ட்ராண்ட் வந்து என்ன ஆகும்? லீடிங் ஸ்ட்ராண்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடியது சிறு சிறு துண்டுகளாக டிஎன்ஏ ஃப்ராக்மெண்ட்ஸ் உருவாகும். அந்த ஸ்ட்ராண்டுக்கு என்ன பேர்? ஒக்கசாகி ஃப்ராக்மெண்ட். The short segments of DNA are called ஒக்கசாகி ஃப்ராக்மெண்ட். The fragments are joined together by the enzyme DNA ligase. ஸோ டிஎன்ஏ அப்படி இந்த ஹையர் கிளாஸில் வந்தீங்கன்னா பயோடெக்னாலஜியில் படிப்பீங்க. ரெஸ்ட்ரிக்ஷன் எண்டோநியூக்ளியஸ் அண்ட் டிஎன்ஏ லைகேஸ்னு. ரெஸ்ட்ரிக்ஷன் எண்டோநியூக்ளியஸ் அப்படின்றது என்ன அப்படின்னா இட் இஸ் கால்டு மாலிகுலார் சிசர் அப்படின்னாங்க. அதாவது டிஎன்ஏக்கில் வந்து வெட்டுறதுக்கு பயன்படக்கூடிய சிசர் தான் அது வந்து ரெஸ்ட்ரிக்ஷன் எண்டோநியூக்ளியஸ் அப்படின்ற என்சைம். அதே மாதிரி டிஎன்ஏ லைகேஸ் அப்படின்றது என்னென்னா மூலக்கூறு டிஎன்ஏ ஃப்ராக்மெண்ட்ஸ் வந்து ஒட்டுறதுக்கு பயன்படக்கூடிய பேஸ்ட் மாலிகூல் தான் டிஎன்ஏ லைகேஸ். ஓகேவா? இங்கே ஒக்கசாகி ஃப்ராக்மெண்ட் அப்படின்றது என்னென்னா டிஎன்ஏ ஸ்ட்ராண்டானது ஒரு சிறு சிறு துண்டுகளாக டிஸ்கண்டினியூஸ் ஸ்ட்ராண்டாக உருவாகும். ஸோ தட் வித் த ஹெல்ப் ஆஃப் டிஎன்ஏ லைகேஸ் இட் வில் பி joined together. Okay, then the replication stops when the replication fork of the two sides meet at a site called terminus. ஸோ இது என்ன ஆகும் அப்படின்னா இந்த ரிப்ளிகேஷன் சைட் வந்து இந்த ரிப்ளிகேஷன் என்ன ஆகும்? இந்த ஸ்ட்ராண்ட் வந்து அப்படியே மூவ் ஆகிட்டு இந்த ரிப்ளிகேஷன் ஃபோர்க்கில் வந்து என்ன ஆகும்? இட் வில் பி ஸ்டாப் ஆகிடும். இந்த படியெடுத்தில் வந்து நின்றும். விச் இஸ் சிச்சுவேட்டட் ஆப்போசிட் டு தி ஆரிஜின் ஆஃப் ரிப்ளிகேஷன் சைட்டு. இந்த ரிப்ளிகேஷன் சைட்டுக்கு ஆப்போசிட்டில் வந்து என்ன இருக்கும்? டெர்மினஸ் இருக்கும். அந்த இடத்துல வந்த உடனே என்ன ஆகும்? இந்த ரிப்ளிகேஷன் ஸ்டாப் ஆகிடும். இப்போ என்ன ஆகுது? பழைய ஸ்ட்ராண்ட்ஸ் 2 இருக்குது, புதுசாக தோன்றின 2 ஸ்ட்ராண்ட் இருக்குது. இங்கே இந்த ரிப்ளிகேஷன் ஃபோர்க்குக்கு இந்த பக்கம் இருக்கக்கூடிய ஒரு டிஎன்ஏ ஃப்ராக்மெண்ட் ஆனது ரிப்ளிகேஷன் ஃபோர்க்குக்கு இந்த ஆர்என்ஏ ப்ரைமேஷன் என்ன ஆகுது? 2 டிஎன்ஏ ஃப்ராக்மெண்ட்ஸாக படி எடுத்தது. ஓகேவா? இது வந்து இட் லுக்ஸ் லைக் ஏ parental. ஸோ இதுதான் வந்து என்னது? டிஎன்ஏ ரிப்ளிகேஷன். இட்ஸ் a very very important 7 mark question. Have you understood? ஃபஸ்ட்டு வந்து ரிப்ளிகேஷன் ஃபோர்க் ஃபார்ம் ஆகும். அதுக்கு அந்த ஃபோர்க் ஃபார்ம் ஆகிறதுக்கு யூஸ் ஆகக்கூடிய என்சைம் என்னது? டோப்போ ஐசோமரைஸ். ஓகே, ஸோ அந்த ரிப்ளிகேஷன் ஃபோர்க் வந்து ப்ரைமேஸ் ஹெலிகேஸ் அப்படின்ற என்சைம்ஸை யூஸ் பண்ணி 2 ஸ்ட்ராண்ட்ஸாக டிஎன்ஏ வந்து செப்பரேட் ஆகும். அந்த செப்பரேட் ஆன உடனே என்ன ஆகும்? அன்வைண்டிங் ப்ராசஸ் நடக்கும். இதில் வந்து ஆர்என்ஏ ப்ரைமர் உருவாகும். அது என்ன அப்படின்னா ஆர்என்ஏ நியூக்ளியோடைட்லேருந்து உருவாகக்கூடிய ஒரு ஷார்ட் செக்மெண்ட் தான் வந்து ஆர்என்ஏ ப்ரைமர். அந்த ஆர்என்ஏ ப்ரைமர் வந்து
என்னாகும், டிஎன்ஏ டெம்ப்ளேட்டோட க்ளோஸாக போய் என்னாகும், நியூ காம்ப்ளிமெண்ட்ரி ஸ்ட்ராண்டு உருவாகும். அதாவது டிஎன்ஏ பாலிமரேஸ் வழியாக ஆர்என்ஏ ப்ரைமர் செல்லும் பொழுது என்னாகும், ஒரு புதிய டிஎன்ஏ ஸ்ட்ராண்ட் உருவாகும். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து ஓல்டு ஸ்ட்ராண்டு, அதாவது டிஎன்ஏ ஹெலிக்ஸ் அப்படின்றது டபுள் ஹெலிக்ஸ் மாடல், இரட்டை இலைகளால் ஆனது. அதில் ஒரு ஸ்ட்ராண்ட் வந்து பேரன்ஷியல் ஸ்ட்ராண்டு, இன்னொரு ஸ்ட்ராண்டு மட்டும்தான் வந்து நியூவாக உருவானது. ஸோ இதனால் இதுக்கு என்ன பேர் அப்படின்னா டிஎன்ஏ செமி கன்சர்வேட்டிவ் மெத்தட் அப்படின்னு சொல்லுவாங்க. வாட் இஸ் தட்? பாதி பழமை பேணும் முறை. அதாவது ஒரு ஸ்ட்ராண்ட் இருக்கிற ரெண்டு ஸ்ட்ராண்டில் ஒரு ஸ்ட்ராண்ட் வந்து பேரன்ஷியல் ஸ்ட்ராண்டும் இன்னொரு ஸ்ட்ராண்ட் வந்து என்னவாக இருக்குது, புதுசாக தோன்றனால இருக்கிறதுனால இந்த டிஎன்ஏ இது வந்து என்ன பேர் அப்படின்னா செமி கன்சர்வேட்டிவ் டிஎன்ஏ ரிப்ளிகேஷன் மெத்தட் அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்க. இன்னொன்று வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா டிஸ்கண்டினியூஸ் மெத்தட் ஆஃப் டிஎன்ஏ ரிப்ளிகேஷன். ஏன் டிஸ்கண்டினியூஸ் மெத்தட் அப்படின்னக்குள்ளார இந்த ஒக்கசாகி ஃப்ராக்மெண்ட் இருக்கு இல்லையா, ஒரு ஸ்ட்ராண்டில் வந்து சிறு சிறு துண்டுகளாக அந்த ஒக்கசாகி ஃப்ராக்மெண்ட் இருக்கும். ஆஃப்டர் ஜாயினிங் தி பேஸ்ட் மாலிக்யூல் டிஎன்ஏ லைகேஸ் ஒன்லி இட் வில் பி ஃபார்ம் ஏ நியூ ஸ்ட்ராண்ட். ஓகேவா? அது வந்து பாதி துண்டுகளாக இருக்கிறனால இதுக்கு என்ன பேர் அப்படின்னா செமி கன்சர்வேட்டிவ் டிஎன்ஏ ரிப்ளிகேஷன் மெத்தட் அப்படின்னு பேர். ஓகே, ஹவ் யூ அண்டர்ஸ்டுட்? ஸோ இதுதான் வந்து டிஎன்ஏ ரிப்ளிகேஷன் மெத்தட். செமி கன்சர்வேட்டிவ் டிஸ்கண்டினியூஸ் டிஎன்ஏ ரிப்ளிகேஷன்னு சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய ஸ்ட்ராண்ட் வந்து டிஸ்கண்டினியூ ஆகிருக்கும், கண்டினியூஸாக இல்லாமல் சிறு சிறு ஃப்ராக்மெண்ட்ஸாக இருக்கிறதுனால இதுக்கு டிஸ்கண்டினியூஸ் மெத்தட்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ அடுத்தது சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் டிஎன்ஏ. சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் டிஎன்ஏ அப்படின்றது என்ன, டிஎன்ஏவோட பயன்கள் என்ன, நம்மளுக்கு இம்பார்ட்டன்ஸ். இட் இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் தி டிரான்ஸ்மிஷன் ஆஃப் ஹெரிடிட்டரி இன்ஃபர்மேஷன் ஃப்ரம் ஒன் ஜென்ரேஷன் டு தி நெக்ஸ்ட் ஜெனரேஷன். ஸோ இதுதான் வந்து என்னது, நம்மளுடைய பேரன்ஷியல் கேரக்டரை வந்து ஒரு ஜெனரேஷன்லேருந்து இன்னொரு ஜெனரேஷனுக்கு அனுப்புறதுக்கு ரெஸ்பான்சிபிளாக இருக்கக்கூடியது டிஎன்ஏ. தென் இட் கண்டெய்ன்ஸ் இன்ஃபர்மேஷன் ரெக்வயர்டு ஃபார் த ஃபார்மேஷன் ஆஃப் ப்ரோட்டீன்ஸ். இட் கண்ட்ரோல்ஸ் டெவலப்மெண்டல் ப்ராசஸ் அண்ட் லைஃப் ஆக்டிவிட்டீஸ் ஆஃப் அன் ஆர்கானிசம். நம்மளுக்கு எப்படி ஹவு த பிரெயின் இஸ் கண்ட்ரோலிங் ஆல் அவர் ஆக்டிவிட்டீஸோ அதே மாதிரி ஒரு செல்லில் எல்லா ஆக்டிவிட்டியும் கண்ட்ரோல் பண்ணக்கூடியது டிஎன்ஏ தான். ஓகேவா? ஸோ சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் டிஎன்ஏ ஒரு 2 மார்க் கொஸ்டின். டிஎன்ஏ ரிப்ளிகேஷன் அண்ட் ஸ்ட்ரக்சர் ஆஃப் டிஎன்ஏ 5 மார்க் கொஸ்டின். தென் கெமிக்கல் காம்போசிஷன் ஆஃப் டிஎன்ஏ மாலிக்யூல் அந்த ஒரு 4 மார்க் கொஸ்டின். அந்த கெமிக்கல் காம்போசிஷனில் வந்து நியூக்ளியோசைடு அண்ட் நியூக்ளியோடைடு எல்லாமே சேர்த்து எழுதணும். ஓகேவா? ஹவ் யூ அண்டர்ஸ்டுட்?